அடுத்து நான் பார்க்குற தொழில் சரியில்லை, அதை எனக்கு வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க, தொழிலில் நஷ்டமும் வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? அவங்க கனி கொடுக்கல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த மூத்த மகனை நான் உனக்கு வர வச்சு சேர்த்து தந்துருந்தேன். இவனை குவைத்துக்கு போகிற சொல்லுறது தான் சரின்னு உத்தரவு. அங்கே தான் உனக்கு உன்னுடைய நாலேஜுக்கு சரியாக இருக்குது. அதுக்கு வேண்டிய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி உன்னை வெற்றியாக்கி உன்னை நான் அங்கே அனுப்பி வைக்கிறேன். உங்களுடைய கடன்கள்லாம் திருந்து வெற்றியாக வாழ வைக்கிறேன். சரியாக 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்தமாக ஒரு வீடு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருகிறேன். கால் வந்துட்டு வரலாம். அடுத்து வாப்பா, இந்தா ஜெயிச்சு வா, வெற்றி அடைவாய். இந்த அவன் மூத்த மகன் உங்கள்கிட்ட வந்து சேருவான், வெற்றி உண்டு. இந்த காசும் பணமும் கண்குளிர தருகிறேன். உட்கார். திருச்சூர் யாருப்பா? திருச்சூர். உச்சைக்கு ஊன் கழிச்சு போகணும் கேட்டோ. யாருக்காவது கேஸ் கிடக்கா? என்ன கேஸ் தான் உனக்கு? இண்டியன் கேஸா பாரத் கேஸா? போலீஸ் கேஸா? வா வா வா, இந்தால வந்து நின்றுட. என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. பஞ்சமுகா, ஏனப்பா காலதாமதம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 6.25 ஆண்டுகளாகவே கடன்களும் மனவேதனையும் ரணக்குழப்பமுமா இருக்கும். எப்படியோ இந்த பக்கம் வந்து உயிர் பிழைப்பதற்கு அப்பப்போ தண்ணீர் ஊட்டியது போல கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து உன் குடும்பத்தை நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். முழுமையாக என்னுடைய பிரச்சனை எப்போ தீரும்? இதே ஓடிக்கிட்டு இருந்தால் இதுதான் என் வாழ்க்கையா கருப்பசாமி? நான் பிறந்து என்ன பிரயோஜனம்னு நீ கேட்குற. கால் வந்துட்டு வா. எல்லாருமே இப்படி நினச்சிட்டா அந்த உலகம் எப்படிரா வாடும்? என்ன இந்தாப்பா, உனக்கு வரக்கூடிய கார்த்திகை தீபத்தோடு உன்னுடைய கடன்கள் கஷ்டங்கள்லாம் தீந்துடும். அதுவரை உனக்கு பணமும் தாரேன். அதுக்கு பிறகு நிறைய சொத்துக்களை தந்து உன்னை வாழ வைக்கிறேன். ஒரு பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புனானடா, படித்து முடித்து நான் அனுப்பி தாரேன். அதுக்கு வேண்டிய செல்வத்தையும் தாரேன். வெற்றி அடைவார். சற்று பொறுமையாக இரு. வெளுத்தவாவுக்கு வா, அசத்துவோம் போ. வாடா தம்பி. பட்டணம்தான் போகலாமடி பொம்பளே, பணங்காசு வாங்கலாமடி. அடி கட்டாணி முத்தே என் கண்ணாட்டி, நீயும் நீதான் பொண்டாட்டி வாடி. வாங்க எல்லாம். என்ன முன்னாடிங்களா? முன்னாடிங்களா இருக்கா? இப்போ வேணுமா உனக்கு? அப்போ அவளை சண்டை போடும்போது உனக்கு தெரியலையே, கோபம் வரும்போது ஹூன்னு அடிச்சியே, அப்போ புத்தி வர வேண்டாம். கால் வந்துட்டு வா. பட்னியாக இருந்தால் தான் எருவு மாட்டுக்கு புத்தி வரும். எத்தனை ஹோட்டல் வந்துருச்சுடா, போய் துட்டு கொடுத்து சாப்பிட வேண்டியதானே. வா உட்கார். இப்படியெல்லாம் இருந்தா இப்போ குடும்பத்தை எப்படி வாழ வைக்கிறது? கண்ணை முடுறா. உன் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களே, இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்களே. ஒரு தரம் என்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து போகும்பொழுது ஒரு ஃபைனலான ரிசல்ட்டோடு வரணும்னு என்கிட்ட கேட்குறேன். கால் வந்துட்டு வா. சூப்பர்வைசர் ஒழுங்காக வேலையை பார்க்குறையா? எங்கே நிற்காரு? இந்த முறை ஒரு வாய்ப்பை கொடுத்து உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். என்ன ஒன்று சேர்த்து தர்றது வந்து உன்னுடைய தனிமைக்காகவா, உன் துயரத்திற்காகவா, உன் வேதனைக்காகவா என்று கேட்டால், உன் மனது ஒரு பக்கம் வேதனைப்படுது, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிடுவோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம்
எதையும் மறக்கவும் முடியலை, மன்னிக்கவும் முடியலையே, எப்படி நான் தாக்கு பிடிச்சி வாழ போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. உண்மையா? மன்னிக்க போறியா, மறக்க போறியா? வேணும், கால் வந்துட்டு வா. அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, உன் முன்னாடியே வர வைக்கிறேன். என்னப்பா, உண்மையா இல்லையா? நீ எழுத்து மூலமாக கொடுக்கக்கூடிய கேரண்டியை நீ மாற்றினாலும் தப்பிச்சிருவேன். பஞ்சாயத்து மூலமாக கொடுக்கக்கூடிய கேரண்டியை தப்பிச்சிருவேன். என்கிட்ட சொன்ன வாக்க மீறினாலும் நீ தப்பிக்க மாட்டேன். அவளுக்கு எந்த உயிர் சேதமும் எந்த ஆபத்தையும் உருவாக்க மாட்டோம்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி தரலாமாடா? கண்ணை மூட்டி சத்தியம் பண்ணி பார்ப்போம். சொல்லு, எப்படி பண்ணித்தார? மாட்டிய காலில் 3 தடவை வந்துட்டு வா. நல்ல கண்ண முடி உட்காரு, கொஞ்ச நேரம் உட்காரு. சனி பகவானே, இந்த அப்பா மனைவி மக்களோடு ஆனந்தமாக இருப்பாய், வெற்றி உண்டு, ஜெயித்தார். போய்ட்டு இந்த பணம் நல்லா அடுத்த உத்தரவில் ஒரு நாள் பார்ப்போம்ப்பா அதை பற்றி. என்ன கர்மசாமிக்கு கோயம்புத்தூர், கேரளா இன்னைக்கு இவ்வளவுதான். அடுத்து பேசுகிறேன். கோயம்புத்தூர் பக்தராக கோயம்புத்தூர். கால் வந்துட்டு வரலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? சரி, கால் வந்துட்டு வரலாம். ஏக்கா அங்கே இது ஏக்கோய் இருக்கா? வரேன். எதையும் உடச்சி சொல்ல வேண்டாம். உன் பிள்ளைய உன் மனத்துக்கு கட்டுப்பட வச்சு தந்தா போதுமாடா. கண்ண முடு. ஆய் இந்தா வெற்றியாயாச்சு. நீ நினைக்கிறது மாதிரி தான் கல்யாணம் நடக்கும். இந்தாப்பா வெற்றி உண்டு. என் மனைவியினுடைய ஆயுளுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டு வந்தவன். ஆத்திரப்பட படப்பட காண்டா அக்கா. என்ன புன்னகையில் கோடி கண்ண முடிக்காப்பா. உன் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரேன். நாய் கிடக்கா? நாய் வளர்க்குறீங்களா? சத்தம் கொடுத்துச்சு, கேட்டேன். உன் மனைவியினுடைய ஆழ்மனதை பார்த்தேன். இப்படி அவஸ்தைப்படுவதை விட உயிரை விடுவதே சரி என்று அவள் உள்மனதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவளுக்கு ஆயுளுக்கு பங்கம் இருக்குமா குழப்பம் இருக்குமா என்று பார்த்தால் இன்னும் 6.25 மாதங்களுக்கு இந்த வலி வேதனைகள் இருக்கும். நரம்புகள் சவ்வுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு செய்வினை வைவினை கோளாறுகள் காரணமா என்று கேட்டால் அப்படி ஒன்றுமே இல்லை. இது பாவமோட்சத்தால் வந்த வினை. ஆகையினால் இதுக்கு பரிகாரத்தை செய்து உனக்கு வெற்றியாக்கி தாரேன், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். அப்படி ஒரு வருஷ காலம் பொறுத்திரு, வெற்றி அடைவாய். பிறகு என்னைய பார்த்துட்டு போப்பா. உட்கார். கால் வந்துட்டு வாக்கா. உன் பேர் என்னக்கா? மகாராணி. யாரா வந்தீங்க? உட்கார். கால் வந்துட்டு வாடா. டேய் குட்டையா, உட்கார். ஏன் கவலைப்படுறப்போ? உனக்கு எழுந்து நடக்க முடியலையா? என்ன செய்து? முட்டு ஆடாமல் சொல்லணும்.
முட்டு பிடிச்சிக்கிட்டு நடக்க முடியலையா? முட்டு மடக்க முடியுமா? நீட்ட முடியுமா? கிழக்க பார்க்கரு. நீங்கள் அங்கிட்டு போங்க. அந்த காலை நீட்டுக்கா. நீட்டு, நல்ல நீட்டு. ஒரு பொம்பளை வாமா, 2 பொம்பளை வாமா. வா 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 வா. அந்த முதுகு பக்கம் நில்லுக்கா. ஏக்கா நீ இந்த காலை இழுக்கா. மெல்ல மெல்ல இழு. எதுவும் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணணும்னு சொன்னாங்களா? விடுங்க. கையை ஊனாம இருந்துக்கா. எதனை கவனி பார்ப்போம். கொஞ்ச நேரம் எதையும் பாரு. நாலு பேர் வாங்க. கொஞ்சம் அப்படி பின்ன அடிப்போம். இப்ப நீயே போகலாம், யாரும் தொடாதீங்க. நீயே போகலாம், உனக்கு சக்தி கிடைச்சாச்சு. போகலாம். படு, எப்படி படு, படுத்துக்கா. தாத்தாவை நினைச்சுக்கா, உங்க அப்பனை நினைச்சுக்கா. கருப்பசாமிய அப்பான்னு சொல்லு. ராஜா ராஜா ஏக்கா இங்க தள்ளி வா. ஏக்கா செல்லக்கா. அரோகரா. புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருளாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சாமிகளுக்கு, புளியரை கருப்பசாமிக்கு. ஒன்றும் இல்லை, நல்லா கரெக்டாக இருக்கும். வா. கர்ப்பசாமிக்கு, கர்ப்பசாமிக்கு, அரோகரா. புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, சாய்ந்த கொண்டைக்காரர் கருப்பசாமிக்கு, வீச்சரோகாரர் கருப்பசாமிக்கு, வெள்ளை குதிரைக்காரர் கருப்பசாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, செந்தூர் முருகனுக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு. கொஞ்சம் எந்தி பார்க்க, என்னைய பார்க்க. என்னை பார்த்து நீ எதிர்ச்சிடலாம். அதான் சொல்லுவேன். நீ ஒன்னை உணர்ந்தால் எந்திக்க முடியாது. என்ன நினைச்சா எதிர்ச்சிடலாம். எந்திக்கலாம். இன்னைக்கு எதிர்ச்சுன்னா அப்படியே நடந்துருவேன். அதான் சொல்லுவேன். எந்திமா தூக்குடா. தூக்குடான்னு ஒரு ஆள் வந்தேன். பாப்பா ஒரு 3 முறை போட்டு வாங்கப்பா. சரியாயிடும். என்ன
இப்போ 2 பேரும் தோளில் போட்டு கூட்டு போங்க, அதான் நல்லது. கருப்பசாமிக்கு இந்தா வெற்றியாகி தரேன். 3 முறை என்னைய பார்க்கணும், 3வது முறை தெளிவாக நடப்பாய். வா பக்கத்தில் வா. கருப்பசாமிக்கு இந்தாடா தம்பி. எப்பா செய்வன இவன கோளாறு ஒன்றும் இல்லை, வீணா குழம்பாதீங்க. அப்படி ஒன்றும் நடக்கலை. 2 பக்கம் கை போட்டு கூட்டு போங்க. மகனுடைய வாழ்க்கையை கேட்டு வந்தது யாரு? பையன் வாழ்க்கை. அதை வாங்கி பொதிஞ்சு கொடுறா, விளையாட்டு காட்டாம கால் வந்துட்டு வரலாம். ஏக்கா ஏக்கா எந்திக்கணும். 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போங்க. சொல்கிற போட்டுக்காப்பா. எந்த ஊர்? கோயம்புத்தூரில் எந்த இடம் நீங்கள்லாம்? எந்திப்போம். வேற ஒன்றுமே இல்லையே. கால் வந்துட்டு வா. கடன் பட்டிருக்கியா? என்ன விஷயம் நடக்கணும்? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. வாங்க உட்காருங்க. நிறைய செல்வங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்கிறீர்களே. சட்டப்படி கூட சில குற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலைமையை அடைந்தீர்களே, உண்மையா இல்லையா? தொழிலாலும் நண்பர்களாலும் பாதிக்கப்பட்டீர்களே. கால் வந்துட்டு வாங்க. மணி எத்தனடா? வரலாம். உன் பையனுக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? 1.25 வருஷங்களாக கோடிகளை தொலைத்து வேதனைப்பட்டு வந்திருக்கிய. இப்போ உன் பையனுக்கு காலங்கள் சரியில்லாத ஒரு வேதனை இருப்பதனால அவன் விஷயத்திலையும் தொழிலில் நஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்தால் போதும்லாம். 3 மாத காலம் அவகாசத்தில் எல்லாம் ஜெயிச்சு தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போப்பா. வா பக்கத்தில் வரணும். கர்மசாமிக்கு இந்தா மகளே, உனக்கு பணத்தை தங்க வைக்கிறேன், செய்து தரேன். நல்லா இருக்கும். அடுத்து திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? குழந்தை கேட்டு வந்தது யார்? குழந்தை யாருக்குக்கா குழந்தை? யாரெல்லாம் வந்திருக்கிய? அங்கே நெல்லுக்கா வரேன். இன்னொரு கால் வந்துட்டு வாப்பா. மஞ்சா வா. உன் பேர் என்னையா? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? ஏன் அந்த பொண்ணு தான் வேணும்னு ஏன் முடிவுக்கு வந்தீங்க? எல்லாருமே உங்கள் ஏரியாவில் இதே முடிவு எடுக்கிறீங்களே, தப்புலாம் அது. கால் வந்துட்டு வாங்க. எந்திரிச்சு ரைட்டாக வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மகனுடைய அம்சத்துப்படி திருமணம் இப்போ நடக்கிறதுக்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்குப்பா. அதுக்கு முன்னே அவங்கள சம்மதிக்க வச்சு வெற்றியாகி தந்தால் போதுங்களா? இந்தா பௌர்ணமிக்கு வந்து சேரு, வெற்றி உண்டு. குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் வாமா. உன் வீட்டுக்காரங்க வர சொல்லுங்க. உங்களுக்கு யாருக்குமா குழந்தை? சரி, கால் வந்துட்டு வா. ஊரங்கையிலே நான் கால்லாம் வலிக்க. சொந்த ஊர் கோயம்புத்தூரா உங்களுக்கு?
கோயம்புத்தூர் சுடமாடசாமி வந்து நிற்கார, அதான் கேட்டேன் நான். கோயம்புத்தூரில் சுடமாடசாமியே கிடையாது. உங்களுக்கு சுடமாடம் உண்டுல, கால் வந்துட்டுவாங்க. முத்துமாலை அம்மாட போய் பார்த்து கும்பிட்டியாளப்பா. குரங்கரி முத்துமாலையை பார்த்தீங்களா? முன்னால் போயிருக்கீங்களா? வாங்க. ஆத்தங்கரில் சோறு பொங்கி தின்னீங்களா? கால் வந்துட்டு வாங்க. வரலாம் வா. குழந்தை வரத்துக்குரிய சக்தி உன்னுடைய உடலில் குறை என்று உனக்கு சொன்னது யாரப்பா? யார் சொன்னா? ஆம்பளை பையன் பிறப்பான், சுடலேஸ்வரன்னு பேர் வச்சுக்கோ. என்ன பேர்? உங்கள் சாமியுடைய பேர். அவர் தான் வந்து கொடுத்துருக்காரு இந்த வரத்தை. இந்தா நல்லா இருப்ப. வரக்கூடிய சித்திரையிலிருந்து குழந்தை ஜனனமாகும். வெற்றி அடைந்து கொள். கர்மதாமிக்கு வெற்றி வேல், அது வீரவேல். பாராமுகமாய் இருப்பவருக்கு பழனி ஆண்டவன் துணை கொடுப்பாரம்மா. வருக. யாருக்கு வேணும் குழந்தை? பையனும் மருமகளும் அடிக்கடி சடைச்சிக்கிடுறாங்களே, எதுக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாத மாதிரி அவங்க அங்கே பார்க்க இவன் இங்கே பார்க்க பாராமுகமாக இருக்கிறார்கள் என்பது வாக்கு. புரிகிறதா? கால் வந்துட்டு வா. இன்னையிலிருந்து 7வது மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். ஆம்பளை பையன் பிறப்பான். பழனி ஆண்டவன் பேர் வச்சுக்கான். வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்? வீடு 1 2 3 4. இந்த தை மாதத்துலேருந்து வீட்டை கட்டிக்கா போ. வெற்றி உண்டு. கர்மதாமிக்கு வத்தலை குண்டு. வத்தலை குண்டு பக்தராக வத்தலை குண்டு. வெத்தலை துண்டு இல்லை, வத்தலை குண்டு. யாரெல்லாம் வந்தீர்கள்? அது யாரு? உன் தம்பியா? உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது யார்? உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது யார்? யாருக்கு சுகம் இல்லை? என்ன செய்து? கால் வந்துட்டு வா.